கையெடுத்து நாங்கள் உங்களை கும்பிட்டு நாங்கள் கேட்கிறோம். 9 ஜீவன் இந்த ஐஸில் கிடந்து சாவ போகுது. இதுக்கெல்லாம் காரணமே இந்த தேவ ஆசீர்வாதம் தான். கோயம்புத்தூர் அவர் தான் இதுக்கெல்லாமே மெயின் காரணம். 4 லட்ச ரூபா வாங்கினாங்க, 1 லட்ச ரூபா சம்பளம் சொன்னாங்க. சாமி, நான் விலரசு நாட்டுக்கு வேலைக்காக வந்திருந்தேன். கன்னியாகுமரியில் இருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஏஜென்சி மூலமாக யூரோப்பில் இருக்கிற பெலரஸ் என்ற நாட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. இப்போது அந்த நபர்கள் எல்லாமே அந்த நாட்டில் நல்லா மாட்டிக்கிட்டு அந்த குளிரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் புரியல. முதல்ல நீங்கள் ஒரு ஏஜென்சியை பார்க்குறீங்க. அந்த ஏஜென்சி உண்மையாக ட்ரஸ்டபுளா, அந்த ஏஜென்சி சொல்கிறது எல்லாமே ரியலிஸ்டிக்கான விஷயமா, அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த பெலாரஸ் நாடு ரஷ்யா கூட சேர்ந்து உக்ரைன் கூட போர் பண்ணிட்டு இருக்கு. அந்த நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வெப்பன், அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய லேண்டில் இருந்து உக்ரைனை தாக்குறதுக்கான இடம் இதெல்லாமே கொடுக்குறாங்க. இதனால அந்த நாட்டுக்கும் நிறைய பொருளாதார பிரச்சனை நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளோ ஹையான சேலரியில் பார்த்திங்கன்னா ஜாப் தருவாங்களான்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு. இது நீங்கள் பேசிக்காகவே ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஏஜென்சிக்காரங்களாம் எப்படி இவ்வளோ தைரியமாக ஏமாத்துறாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் நிறைய பேர்லாம் எப்படி ஈஸியாக ஏமாறுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல.